السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا إلى دار السلام، الصلاة والسلام على رسوله الأنام سيدنا محمد صلى الله عليه وسلم الذي أزال عنا الظلام، وعلى آله وأصحابه الكرام وأتباعه إلى جميع العظام. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. يا أصحاب الوقت، أعيذ بحكم نيابتي عن حكمكم. அளவிலா அருளும் அளவிலா அன்பும் இளங்கும் ஓர் இறையின் இனிய பேர் போற்றி, மறுவிலாதெழுந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் துஆ பரக்கத்தினை நாடியவனாய், ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். ரஹ்மத்துல்லில் ஆலமீன் மீலாது விழா குழுவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நல்ல நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ஹதரத் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கும் பெருமக்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, தொலைக்காட்சிகளின் மூலமாகவும் ஒளிபெருக்கியின் மூலமாகவும் பார்த்து செவிமடுத்துக் கொண்டிருக்கும் தாய்மார்களே, சகோதரிகளே, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் பேரியத்தின் ஆண்டு விழாவை கொண்டாடும் முகமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தின விழாவை கொண்டாடும் முகமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நல்ல நிகழ்வில் நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேம்பட்டவர்கள். உலக ரீதியான அடிப்படையில் ஒருவன் உயர்ந்தவர் என்று சொல்வதற்கு எத்தனை வகை தகுதிகள் அவருக்கு தேவை இருக்குமோ, மேலானவர் என்று உலகம் யாரையெல்லாம் போற்றுமோ அத்துணை தகுதிகளுக்கும் உரித்தானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதோடு மாத்திரமல்லாது
மறுமையையும் குறிக்கோளாக கொண்டு இந்த உலக வாழ்க்கையை செவ்வையாக நடத்தியவர்கள் என்ற பெருமையும் அவர்கள் ஒருவருக்கே சாரும். அந்த உயர்வானவர்கள் சிறந்தவர்கள் என்பதில் உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் அல்லாத மாற்று சமுதாய மக்கள் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் என்று தெளிவாக சொல்லுவார்கள். அவர்கள் சிறந்தவர்கள் என்றால் அவர்கள் மாத்திரம் சிறந்தவர்கள் அல்ல, அவர்களோடு சேர்ந்தவைகளும் புண்ணியம் வாய்ந்தவைகள் சிறந்தவைகள் என்பதில் அவர்களோடு சார்ந்தவைகள், அவர்களோடு அண்மியவர்கள், அவர்களோடு ஒன்றிய அத்துணை வஸ்துக்களுமே மேலாம்பரமானது சிறப்பானது என்பதில் சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவை சார்ந்த எந்த ஒரு நபருக்கும் இருவேறு கருத்துகள் எடுக்க இடமில்லை. அவர்களோடு சார்ந்தவைகளுக்கு சிறப்பை கொடுக்காதவர் அகீதாவை விட்டு அப்பாற்படுகிறார் என்பதிலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு சார்ந்தவைகளை பற்றி நாம் முழுமையாக பார்க்க முடியாது என்று சொன்னாலும் சில வஸ்துக்களை பார்த்தாலே நமக்கு அந்த முழுமையும் விளங்க வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு சேர்ந்தவர்களை சுட்டிக்காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை பற்றி சுட்டிக்காட்டும் பொழுதே சொல்லுவார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதின் நோக்கமே லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்கு என்று சொல்லி காட்டுவார்கள். நல்ல குணத்தை பரிபூரணப்படுத்துவது நோக்கம் என்று சொன்னால் உலகத்தில் தோன்றியவர்கள் எல்லாம் தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி செல்லுவதில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. ஒரு நாள் சுட்டிக்காட்டினார்கள், அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். வரலீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றியதின் சுருக்கமான வாசகத்தை சொல்லி முடிக்கின்றார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி இந்த உலகத்திலே கால் பதித்தார்களோ அந்த நோக்கத்தை செவ்வையாக சிறப்பாக அழகான முறையிலே நிறைவேற்றிவிட்டுத்தான் சென்றிருக்கின்றார்கள் என்பது இந்த வாசகத்தின் மூலமாகவும் நமக்கு புலப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு சேர்ந்தவைகளை பற்றி, அவர்களோடு சம்பந்தப்பட்டவைகளை பற்றி, அவர்களோடு இணைந்தவைகளை பற்றி நமக்கு பெருமக்கள் சுட்டிக்காட்டுவார்கள். ஹதீசுகளும் நமக்கு சுட்டிக்காட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே பகலையில் தூங்கச் செல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இருந்தார்கள். அப்படி ஒரு முறை தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று திடுக்கெட்டு விழிக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விழித்து பார்க்கும் பொழுது உம்மு சுலைம் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். உம்மு சுலைமே, நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றீர்களே, எதை மறைக்கின்றீர்கள் என்று